விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து தீவுத்திடல்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து ஊர்வலமா எடுத்து வரப்பட்டு இந்த கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற இந்த தேமுதிகவோட கட்சி அலுவலகத்துல தான் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. இந்த நிலையில நம்ம வந்து இந்த தேமுதிக கட்சி அலுவலகத்துல இருக்கிறோம். இந்த அலுவலகத்துல ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த விஜயகாந்த் அவர்களோட உடலை அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய புல்டோசர் வச்சு அந்த மண்ணெல்லாம் தோன்றியதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து அடக்கம் செய்ய இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து குழி தோண்டலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அளவு எடுத்து வந்து வரைஞ்சு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்லாம் உட்கார்றதுக்கான இடமுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது பக்கத்தில் விஐபிஸ்லாம் அமர்றதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு மேடையுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த கட்சி அலுவலகத்தில் தான் வந்து விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து அடக்கம் செய்யப்பட இருக்கு. இந்த கட்சி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ கோயம்பேடுல வந்து இந்த கட்சி அலுவலகமா இருக்கிற இந்த இடம் வந்து முன்னாடி வந்து ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற திருமண மண்டபமா இருந்துச்சு. அது விஜயகாந்த் அவர்களோட தான். இந்த கோயம்பேடு பிரிச்சு கட்டின சமயத்துல அதை கட்டுறதுக்கான வேலைகள் நடந்த சமயத்துல அரசு சார்பில் தேசிய நெடுஞ்சாலை துறை சார்பில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த அவர் மண்டபம் இருந்த இடத்த வந்து கேட்டாங்க. ஸோ அரசு அதுக்கு எதிராக வந்து விஜயகாந்த் வந்து கோர்ட்டில் கேஸ் எல்லாமே கூட போட்டிருந்தாரு. பட் இருந்தாலுமே வந்து அதை ஒன்றுமே செய்ய முடியல. விஜயகாந்த் அந்த கேஸ்ல எல்லாம் தோத்து தான் வந்து போயிருந்தாரு. ஸோ நெடுஞ்சாலைத்துறை இந்த மண்டபம் இருந்த இடத்துல அந்த மண்டபத்தை இடிச்சாங்க. ஸோ இடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு, பெரிய கோபத்தையுமே கொடுத்துச்சு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து அந்த சம்பவம் மண்டபம் இடிப்பு அப்படிங்கிற அந்த சம்பவமே இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா திமுக சார்பில் அந்த டிஆர் பாலு இருக்காரு இல்லையா, அவர் தான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். விஜயகாந்த் வந்து திமுகவை அதிகமாக எதிர்த்ததுக்கு காரணமாகவுமே இதை வந்து குறிப்பிட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2000 காலகட்டத்தில் தொடக்கத்தில் அந்த 2000 காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் தெரிய வருது. என்னன்னா வந்து அந்த 2000 தொடக்கத்தில் தான் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நடந்த சமயத்தில் தன்னோட ரசிகர்களை அந்த ரசிகர் மன்றம் மூலமா உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே நிற்க வச்சு பதவிகளுக்கு எல்லாமே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த 2001, 2002, 2003 அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோன்னா இந்த மண்டபம் இடிப்பு அப்படிங்கிற இந்த சம்பவமே வந்து நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து முழு நேரமாக தீவிரமாக அரசியலில் இறங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விஜயகாந்த் வராரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தோன்னா செப்டம்பர் 14, 2005 விஜயகாந்த் வந்து கட்சி வந்து தொடங்கியிருந்தாரு. ஸோ விஜயகாந்தோட அந்த அரசியல் பயணத்தில் இந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆண்டாள் அழகர் மண்டபம் அல்லது இப்போ தேமுதிகவோட தலைமை அலுவலகமாக இருக்கிற அந்த கட்சி அலுவலகமாக இருக்கிற இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஜயகாந்துக்கு ரொம்பவே எமோஷனலாக அவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் தான் வந்து இருந்துச்சு. வந்து அப்போவே அந்த சமயத்திலேயே வந்து விஜயகாந்த் வந்து மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு எதிராக வந்து நிறைய பயங்கரமா ஆவேசமான கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப எமோஷனலா அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடத்துல தான் விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து இப்போ வந்து நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களோட உடல் நேற்று இந்த கட்சி அலுவலகத்துல தான் வைக்கப்பட்டிருச்சு. அப்போ பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறப்பாகட்டும், அவரோட ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் இவங்களாம் அஞ்சலி செலுத்துற சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. எங்க தலைவருக்கு வந்து ஒரு பொதுவான இடத்துல இடம் கொடுங்க, அவரோட உடலை நல்லடக்கம் செய்யறதுக்கு பொதுவான இடத்துல இடம் கொடுங்க, ஒரு மெரினா மாதிரியான ஒரு இடத்துல இடம் கொடுங்கன்னு வந்து கோரிக்கை எல்லாமே வைக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே அவரோட உடல் அப்படிங்கிறது இங்கே தான் அவரோட கட்சி அலுவலகத்துல தான் வந்து நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. ஏன்னா வந்து தொடக்கத்திலேயே வந்து பார்த்திருப்போம் இந்த கட்சி அலுவலக தேமுதிக சார்பில் ஒரு ராஜாஜி காலில் அந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு இடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அங்கே சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால புரோட்டோகால் படி அரசாங்கத்தினால அந்த இடத்த வந்து கொடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா மதியானத்துக்கு மேலே ஒரு சாயங்காலத்துக்கு மேலே தான் அந்த தீவுத்திடலில் வச்சு அந்த இறுதி மரியாதை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அரசு சார்பில் வந்து ஒரு சஜஷனாக வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போதான் வந்து தேமுதிக சார்பிலே அதை ஏற்றுக்கிட்டு வந்து தீவுத்திடலுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களோட உடலை வந்து கொண்டு போனாங்க. ஸோ அங்கே இருந்தால் அந்த தீவுத்திடலில் இருந்தால் மத்தியானம் 1 மணி போல் அவரோட உடலை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு 4 மணிக்கு மேலே இந்த இடத்துல வச்சு அவரோட நல்லடக்கம் வந்து செய்ய இருக்கிறாங்க. தீவுத்திடல இருந்து விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து பூந்தமல்லி அந்த ஹைவேஸ் வழியா வந்து கொண்டு வரப்பட இருக்கு. ஸோ இந்த கோயம்பேடு பகுதியில் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த 100 ஃபீட் ரோடு இருக்கு. அந்த ரோடோட ஒரு பகுதியை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த பூந்தமல்லி ஹைவேஸ்லையுமே அதுலேயுமே வந்து ஒரு பகுதியை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்பாடுகள்லாம் அந்த தீவிரமாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நெரிசலும் இல்லாமல் சுமூகமாக இந்த நிகழ்வை நடத்தி முடிக்கணும்ட்டு எக்கச்சக்கமான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ விஜயகாந்தோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிற இந்த நிலைமையில பார்த்தோன்னா எல்லா ஊர்ல இருந்துமே தமிழ்நாட்டோட அந்த தென் பகுதிகளில் இருந்து எல்லா பகுதிகளில் இருந்துமே நேற்று ரசிகர்கள் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே வந்து இந்த இடத்துக்குமே இந்த கட்சி ஆஃபீஸுக்குமே வந்து பார்த்தோன்னா காலையில இருந்தே வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து திரளாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோயம்பேடு பாலத்துல எல்லாம் பார்த்தோன்னா நேற்றுல இருந்தே வந்து அந்த பாலத்து மேலே இருந்தே கூட வந்து அந்த கட்சி ஆஃபீஸையே வந்து பார்த்து தங்களோட அந்த சோகத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்குமே நிலவரம் வந்து அப்படிதான் இருக்கு. எக்கச்சக்கமான ரசிகர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல வந்து கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேமுதிக கட்சி அலுவலகம் அப்படிங்கிறது கோயம்பேட்டில் மிக முக்கியமான
முக்கியமான இடத்துல, ஒரு நெரிசல் மிக்க இடத்துல இருக்கு. அண்ட் இந்த தேமுதிக கட்சி அலுவலகமே வந்து ரொம்ப ஒரு சின்ன அலுவலகமாக தான் இருக்கு. பெரிய இடமெல்லாம் வந்து இங்க இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எந்த நெரிசலும் இல்லாம, எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லாம இந்த நிகழ்வை நடத்தி முடிக்கணும்ட்டு நிறைய போலீஸ் பாதுகாப்புமே இங்க வந்து போடப்பட்டிருக்கு. வர்றவங்களுக்குமே, இந்த நல்லடக்கத்துக்கு வர்றவங்களுக்குமே நிறைய கட்டுப்பாடுகளுமே விதிக்கப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்களுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இந்த அலுவலகத்துக்குள்ள வர வேண்டிய நிலையா வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதிகமான பாதுகாப்புல வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அரசு சார்பில் ஒரு பொது இடத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு நல்லடக்கம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கப்படலாம் அப்படின்னாலுமே ஒரு அரசு மரியாதை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ துப்பாக்கி குண்டுகள் முழங்க விஜயகாந்த் அவர்களோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதா இப்போதைய நிலவரமா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல அங்கிருந்து ஊர்வலமா வந்து 4 மணிக்கு மேல இங்க வந்து அந்த நல்லடக்கம் நிகழ்வுகள்லாம் வந்து நடைபெற இருக்கு. தொடர்ச்சியா வந்து விகடனோட இணைஞ்சிருங்க. அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கிறோம். நன்றி.